வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோள உருண்டை சாதமும் அது தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜோவர் பால்ஸும் தக்காளி குருமாவும் நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோள உருண்டை சாதம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஹெல்த்தியான மீல் ஆல்டர்னேட்டிவ். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சோளத்தை உருண்டை சாதம் பண்ணி நீங்கள் வைக்கிற சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்லாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த காம்பினேஷன் பிடிச்சதுங்கிறதுனால நான் உங்களோட ஏதோ ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம சோள உருண்டை சாதத்தோட ரெசிபி பார்த்துடலாம். கடைகளில் உங்களுக்கு ஜோவர்னு சொல்லக்கூடிய முழு வெள்ளைச்சோளம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 1.5 கப்பை ஒரு பவுலுக்கு போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். குப்பை தூசி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு மேலே மிதந்து வரும், அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது நல்லா கசக்கி வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் தோல் எல்லாம் வெளியே வரும். சோளம்னு சொல்லும்போது மக்காச்சோளம் இல்லைங்க, இது வெள்ளைச்சோளம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு உளுந்து மாதிரி குட்டி குட்டி வெள்ளை பால்ஸாக இருக்கும். நல்லா ஒரு 4-5 தடவை அலம்பினதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்த நாள் காலையில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவலில் அப்படியே படர்த்தி விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த டவலில் இறங்கி பொறன்னு காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபைனாக ரவை பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா உதிரியாக ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணியோடு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு மாதிரி அரையும். நம்ம இதை வடிச்சிட்டு அரைச்சதுனால நல்லா உதிரியாக சூப்பராக வந்தது. இப்போ இதுலேருந்து முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூனை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இந்த கரைச்சலை முதல்ல கொதிக்க விடும்போது உங்களுக்கு கட்டி உருண்டைகள் ரொம்ப சேராது, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் இந்த கப்பில் கரைச்சிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பெரிய கடாயில் 5-6 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் மொத்தம் 1.5 கப் சோளமுமே இன்றைக்கி நான் சாதம் மாதிரி கிளற போகிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதி வரும்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தா நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஒட்டாமல் சூப்பராக வரும். இது ரொம்ப உப்பு தாங்காதுங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவிலையும் உப்பு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம உப்பு பார்த்து தான் சேர்த்துக்கணும். நெய் உருகி உங்களுக்கு கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச அந்த 2 டீஸ்பூன் இந்த ஜோவர் மாவை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் பொடிச்சு வச்சுருக்கிறத கொஞ்சமாக சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கட்டி உருண்டைகள் சேர்ந்துடும். கட்டி உருண்டைகள் சேர்ந்தாலும் பயப்படாதீங்க, நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு குவிக்காக கலரணும், அதில் தான் டெக்னிக் இருக்குது. நம்ம முன்னாடியே கொஞ்சம் கரைச்சி சேர்த்ததுனால உங்களுக்கு ரொம்ப உருண்டை பிடிக்காது. வேக உங்களுக்கு கொதிக்க உருண்டையுமே உடஞ்சிடும். திக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வேகிறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு தண்ணி மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் லூஸாக பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உருண்டை சாதத்தை பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். கொஞ்சமாக கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துருத்தா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு சாஃப்டாக அமைங்கி எடுத்துனா வெந்துருத்துன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற உங்களுக்கு திக்காகிட்டே போகும். அதுக்கப்புறமா உங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக சாதம் எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக உங்களால் ஷேப் பண்ண முடியும். இந்த உருண்டைகளை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ரொம்ப கொஞ்சமாக நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதோடய ஃப்ளேவர் டாமினேட் பண்ணக்கூடாது. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். 1 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே குருமானாலே நம்மளுக்கு ஸ்பெஷலானது சோம்பு தான். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி விடும்போது நம்ம நிறையவே சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 1 சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிடும். வெங்காயம் அப்படியே லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து ஒரு விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. நம்ம அந்த விழுதில் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே இதை சேர்த்துட்டோம்.
இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி குருமாங்கிற போது அதில் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கணும். அதனால் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தக்காளி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் தக்காளி வெந்துடும். கலந்து விட்டுட்டு தக்காளி வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். குருமாவோட கிரேவி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவை இந்த திக்கான கிரேவிலேயே சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா கட்டி உருண்டைகள் சேர்ந்துக்கும். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு பாடி கொடுக்கும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. கரம் மசாலா சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கன்சிஸ்டன்சியை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேருங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி குருமா ரெடி. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் குருமாவில் வேரியேஷனாக கடைசியாக கொஞ்சமாக பால் இல்லைனா தயிர், தேங்காய் பால்லாம் சேர்ப்பாங்க. பட் எதுவுமே தேவையில்லைங்க, இப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெண்டுத்தோட காம்பினேஷனுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி கூட, சாதத்து கூட, எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.